ஒரு தேசத்தோட அரசியல் தலையெழுத்து சில சமயம் ஒரே ஒரு தொகுதியில வெறும் 1880 வாக்குகள்ல தீர்மானிக்கப்படும்னு சொன்னா நம்புவீங்களா? இது ஊசுடு தொகுதியோட கதை. இங்க வெற்றிங்கிறது வெறும் எண்கள் கிடையாது. அது மக்களோட நம்பிக்கையை ஜெயிக்கிறது, அவங்க குறைகளுக்கு காது கொடுக்கறது, ஒரு தெளிவான நிர்வாக திட்டத்தை முன்வைக்கிறது. வாங்க இந்த அரசியல் போர்க்களத்தோட வரைபடத்தை நாம இப்போ ஒன்னொன்னா விரிச்சு பாப்போம். ஊசுடு இது வெறும் ஒரு சட்டமன்ற தொகுதி மட்டும் இல்ல, இது ஒரு விவசாய பூமி. இங்க வாழ்ற மக்களோட வாழ்க்கை இந்த மண்ணோடையும் இந்த ஊசுடு ஏரியோட அலைகளோடையும் பிணைஞ்சிருக்கு. இங்க அரசியலுங்கிறது பெரிய பெரிய தலைப்புச் செய்திகள்ல இருந்து வர்றதில்ல. அது மக்களோட அன்றாட பேச்சுல, அவங்களோட வாழ்வாதார பிரச்சனைகள்ல ஒவ்வொரு நாளும் உயிர் வாழ்து. இந்த மண்ணோட மனச புரிஞ்சுக்காம இங்க அரசியல புரிஞ்சுக்கவே முடியாது. சரி, நம்மளோட ஆய்வு பயணம் 5 கட்டமா நடக்க போகுது. முதல்ல மக்களோட நாடி துடிப்ப புரிஞ்சுக்க போறோம். அப்புறம் தேர்தல் புதிர விடுவிக்கலாம். அதுக்கடுத்து தீர்ப்போட உள்கட்டமைப்பு என்னான்னு பார்த்துட்டு வெற்றிக்கான 4 முனைப்பாதைய வகுப்போம். கடைசியா நிர்வாகத்துக்கான ஒரு தெரிவான செயல் திட்டத்தோட முடிப்போம். மோதா பகுதிக்குள்ள போலாம். ஊசுடு மக்களின் நாடி துடிப்பு. எந்த ஒரு அரசியல் வியூகமும் யாருக்காக உருவாக்கப்படுதோ அந்த மக்களை புரிஞ்சுக்கிறதுல இருந்து தான் தொடங்கணும், இல்லையா? ஊசுடோட அரசியல் டிஎன்ஏவை இங்க பார்க்கலாம். இது ஒரு கிராமப்புறம், அதுவும் தனி தொகுதி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க அரசியல் தலித் சமூகத்தோட பிரச்சனைகளை மையமா வச்சுதான் சுழலும். கிட்டத்தட்ட 40% தலித் மக்களும் 30% பிற்படுத்தப்பட்ட மக்களும் இருக்காங்க. அதனால இங்க ஜாதி சமன்பாடுகள் வெற்றியை தீர்மானிக்கிறதுல ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. அதோட ஊர்சுடு ஏரி அது வெறும் தண்ணி நிக்கிற இடம் இல்ல, அது ஒரு பொருளாதார இன்ஜின். அதை சுத்திதான் இங்க அரசியல் நகருது. இப்போ 2வது பகுதிக்கு வர்றோம். தேர்தல் புதிர், ஒரு நூல் நுனியில நிக்கிற தொகுதி. வாங்க இப்ப எண்களுக்குள்ள போலாம். இந்த எண்கள் நமக்கு நிறைய கதைகளை சொல்ல போகுது. 87.61%. யோசிச்சு பாருங்க, இது தேசிய சராசரியை விட ரொம்பவே அதிகம். இதோட அர்த்தம் என்ன? ஊசுடு மக்கள் தங்களுடைய பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறதுல எவ்ளோ தீவிரமா இருக்காங்கன்னு தெரியுது. இங்கே யாரும் அமைதியா இல்ல, ஒவ்வொரு ஓட்டும் ஒரு குரல், ஒவ்வொரு ஓட்டும் கடுமையா போராடிதான் வாங்கப்படுது. இது நம்ம அரசியலமைப்பு கொடுக்கிற மாண்பையும் உரிமையும் மக்கள் எவ்ளோ மதிக்கிறாங்கன்னு காட்டுது. பொறுப்போட தங்களோட கருத்தை பதிவு செய்யறதுதான் ஜனநாயகத்தோட ஆணிவேர். அடுத்தது இந்த நம்பர் சுமார் 1880. இதுதான் 2021 தேர்தல்ல வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிச்ச வாக்கு வித்தியாசம். இது ஒரு பெரிய அலை கிடையாது. இது சில கிராமங்களோட, சில 100 குடும்பங்களோட முடிவு. நம்ம அரசியல் புலனாய்வோட மைய புள்ளியே இதுதான். இந்த சின்ன வித்தியாசத்துக்குள்ளதான் பெரிய பாடங்கள் ஒளிஞ்சிருக்கு. இப்போ இந்த அட்டவணைய பாருங்க. இது ஒரு டேபிள் மாதிரி தெரியல, ஒரு அரசியல் நிலநடுக்க வரைபடம் மாதிரி இருக்கு. கடந்த 7 தேர்தல்கள்ல ஊசுடு ஒரு கட்சிக்கும் விசுவாசமா இருந்ததே இல்ல. காங்கிரஸ், என்ஆர் காங்கிரஸ், பிஜேபி, சுவேட்சைகள்னு அதிகாரம் கை மாறிக்கிட்டே இருக்கு. பாருங்க, 2001ல வெறும் 164 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி தீர்மானிக்கப்பட்டிருக்கு. இது நமக்கு என்ன சொல்லுது? இங்க இருக்கிற வாக்காளர்கள் எந்த கட்சிக்கும் கட்டுப்பட்டவங்க இல்ல. அவங்க தேவைய யார் பூர்த்தி செய்யலையோ அவங்கள தயக்கமே இல்லாம மாத்திடுவாங்க. இது ஒரு நிலையற்ற ஆனா ரொம்பவே விழிப்புணர்வா இருக்கிற வாக்காளர் தொகுதியை காட்டுது. 3வது பகுதி தீர்ப்பின் உடற்கூறியல். அதாவது தேர்தல்கள்ல வெற்றி தோல்வி ஏன் ஏற்படுது? நம்பர்ஸ் நமக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லிருச்சு. இப்போ நாம ஏன் நடந்ததுன்னு ஆழமா பார்க்க போறோம். உண்மையான தேர்தல் பிரச்சாரம் நடக்கிற இடமே இதுதான், களத்துல, மக்களோட மத்தியில. பெரிய பெரிய தேசிய தலைவர்களோட பேச்சை விட தன்னோட கிராமத்து ரோடு சரியில்லையே, குடித்தண்ணீர் வரலையேன்னு பேசுற உள்ளூர் தலைவரோட வார்த்தைகள் தான் இங்க எடுப்படும். மக்களோட அன்றாட பிரச்சனைகள் தான் அவங்களோட வாக்குகளா மாறுது. இதுதான் ஊசுடு மக்களோட மனக்குமுறல்களோட வரைபடம். பாருங்க, 2 விஷயம் கொழுந்து விட்டு எரியுது. ஒன்னு வேலை வாய்ப்பின்மை, இன்னொன்னு பழுதடைஞ்ச கிராமப்புற உள்கட்டமைப்பு. இதோட சேர்த்து பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி இல்லையே, நல்ல மருத்துவ வசதி இல்லையேங்கிற கவலையும் இருக்கு. இந்த நெருப்பான பிரச்சனைகளுக்கு யார் தீர்வு கொண்டு வராங்களோ அவங்களுக்குத்தான் மக்களோட வாக்கு. இது ஒரு வியூக மேசை மாதிரி. பலம் பலவீனம் 2ம் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கு. வாய்ப்புகளும் அச்சுறுத்தல்களும் வெளியிலிருந்து வருது. வேட்பாளருக்கு தலித் சமூகத்தோட இருக்கிற அடிமட்ட தொடர்பு ஒரு பெரிய பலம். ஆனா போன தேர்தல்ல தோத்தது ஒரு பலவீனம். ஆளுங்கட்சி மேல இருக்கிற அதிருப்திய பயன்படுத்துறது ஒரு நல்ல வாய்ப்பு. ஆனா எதிரணியோட வேகம் ஒரு பெரிய அச்சுறுத்தல். இந்த முழு படத்தையும் புரிஞ்சுக்கிட்டாதான் வியூகத்தோட முதல் படியை எடுத்து வைக்க முடியும். ஒரு வேட்பாளரோட வெற்றிய 3 விஷயம் தீர்மானிக்குது. நம்பிக்கை, அதாவது ட்ரஸ்ட்; பணி, அதாவது ஒர்க்; அப்புறம் செல்வாக்கு, அதாவது இன்ஃப்ளூயன்ஸ். நம்பிக்கையை எடுத்துக்கிட்டா நல்ல பேர் இருக்கு, ஆனா போன தேர்தல் தோல்வி ஒரு நிழல் மாதிரி தொடருது.
பணிய பொறுத்த வரைக்கும் களத்துல மக்களோட நிக்கிறது பலம், ஆனா சட்டமன்ற அனுபவம் கம்மிங்கிறது ஒரு பலவீனம். ஆனா செல்வாக்கு, அதுதான் இங்க கேம் சேஞ்சர். ஒரு வலுவான தலித் தலைவர்ங்கிற அடையாளம் சிதறி கிடக்கிற வாக்குகளை ஒன்னா சேர்க்கிற சக்தியை கொடுக்குது. சரி, இப்போ 4வது பகுதிக்குள்ள போறோம். 4 முனைப்பாதை. ஒரு வெற்றிகரமான வியூகத்தை எப்படி உருவாக்குறது? நாம செஞ்ச பகுப்பாய்வை இப்ப செயலுக்கு கொண்டு வர வேண்டிய நேரம் இது. இந்த வியூகத்துக்கு பேர் சதுர்முக கூட்பாடு. இது ஒரு சமஸ்கிருத வார்த்தை, அதாவது 4 முகம் கொண்ட வியூகம். இதோட நோக்கம் ரொம்ப சிம்பிள். பிரச்சாரத்தோட ஒவ்வொரு அங்கத்தையும், தலைவர்கள், தொண்டர்கள், செய்திகள், மக்கள் தொடர்புன்னு எல்லாத்தையும் ஒரே இலக்கு நோக்கி ஒரே நேர்கோட்ல பயணிக்க வைக்கிறது தான். அந்த 4 முகங்கள் இல்லனா தூண்கள் இதுதான். முதலாவது தலை, அதாவது அரசியல் தலைமைய ஒருங்கிணைக்கிறது. 2வது இதயம், அதாவது மக்களோட முக்கிய பிரச்சனைகள்ல முழு கவனத்தையும் வைக்கிறது. 3வது கைகள், அடிமட்ட தொண்டர்களை களத்துல இறக்கி வேலை செய்ய வைக்கிறது. 4வது வாய், ஒருங்கிணைக்கப்பட்ட தெளிவான செய்திகளை மக்கள் கிட்ட கொண்டு போறது. இந்த 4ம் ஒன்னா சேரும்போது வெற்றி சாத்தியமாகுது. நம்மளோட 5வது இறுதிப் பகுதி, நிர்வாகத்துக்கான ஒரு வரைபடம், 90 நாள் திட்டம். ஒரு வியூகங்கிறது வெறும் காகிதத்துல இருந்தா பத்தாது, அது களத்துல ஒவ்வொரு நாளும் செயல்படுத்தப்படணும். வெற்றிக்கான பாதை இங்கே 90 நாட்களுக்கு திட்டமிடப்பட்டிருக்கு. 3 கட்டமா பிரிச்சிருக்கோம். முதல் 30 நாள் மக்களோட மீண்டும் ஒரு பிணைப்பை ஏற்படுத்துறது. பாத யாத்திரை போய் அவங்க குறைகளை நேர்ல கேட்கறது. அடுத்த 30 நாள் நம்ம தீர்வுகளை உரக்கச் சொல்றது. பொதுக்கூட்டங்கள் மூலமா நம்பிக்கைய விதைக்கிறது. கடைசி 30 நாள் ஒவ்வொரு ஓட்டையும் உறுதி செய்யறது. இது வெற்றிக்கான திட்டம். ஆனா உண்மையான நிர்வாகம் வெற்றிக்கு அப்புறம்தான் தொடங்கும். இந்த 90 நாள்ல சேகரிச்ச மக்களோட தனிப்பட்ட தகவல்களோட தனி உரிமையை நாம மதிக்கணும். அவங்க அனுமதியோட தான் அவங்கள தொடர்பு கொள்ளணும். இது நம்ம இந்தியாவோட DPDP சட்டத்தோட அடிப்படை. இந்த மேற்கோள் இந்த முழு அணுகுமுறையையும் ஒரே வரியில சொல்லுது. தரவிலிருந்து வெற்றிக்கு. சரியான டேட்டாவை சேகரிச்சு அதை ஆழமா பகுப்பாய்வு செஞ்சு மக்களோட உணர்வுகளோட இணைச்சு ஒரு தெளிவான செயல் திட்டமா மாத்துறதுதான் நவீன கால அரசியல். இறுதியா ஒரு முக்கியமான கேள்வியோட இந்த ஆய்வை முடிப்போம். இன்னைக்கு தேசிய அரசியல் தான் தலைப்புச் செய்திகளை ஆதிக்கம் செய்யுது. இப்படிப்பட்ட ஒரு காலத்துல ஊசுடு மாதிரி ஒரு தொகுதியில மக்களோட அன்றாட பிரச்சனைகளை மையமா வச்ச ஒரு செயல் திட்டம் உண்மையிலேயே ஜெயிக்க முடியுமா? ஒரு தொகுதியோட இதயத்தை ஜெயிக்க டெல்லியிலிருந்து வர்ற கதைகள் உதவுமா, இல்ல அந்த தெருவிலிருந்து வர்ற குரல்கள் உதவுமா? இதுக்கான பதில் ஊசுடோட எதிர்காலத்துல மட்டும் இல்ல, நம்ம இந்தியாவோட எதிர்காலத்திலயும் அடங்கியிருக்கு. If you want to become a people-centric leader and uplift your constituency, get in touch with Blueprint Strategies AI at mgr@blueprintstrategies.ai or call 08042041602. Purpose Beyond Politics.